மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. எழுந்துட்டீங்களா? டயர்டா இருக்கா? ஏதாவது குடிக்கிறீங்களா? என் கூட இன்னொருத்தர் இருந்தாரே, எங்க போனாரா? உங்க ஹஸ்பண்டா? இல்ல. இல்லையா? உங்க கூட வந்தது ஹஸ்பண்ட் தான் டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. பாலசுதா என் கூட வந்திருந்தா. இப்ப அவளை காணோம். கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இனி என்னால தூங்க முடியாது. தூங்கறதுக்கு பயம். என்ன தேடுறீங்க? எனக்கு இங்க எங்கேயாவது கட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தேன். ஐயோ, அப்படி உடனே எழுந்துக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அபார்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிருக்கலாம்ல. ப்ளீடிங் நிக்காதுன்னு தான் நினைச்சோம். நல்ல வேலை, எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு. என் குழந்தைய உயிரோடு அறுத்து எடுத்து கொன்னதை தான் நீங்க என்கிட்ட சக்சஸ்னு சொல்றீங்களா? நாங்க யாரும் உங்களை கம்பல் பண்ணல, நீங்க தானே முடிவெடுத்தீங்க. ஏன் முடிவா? உங்க பேர் என்ன? 111. 111? நீங்க என்ன ஜெயில் கைதியா? ஜெயில தான் இருக்கேன். இப்போவும் அப்படிதான். என் பேரு கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் அகிலா. ஆனா ரெஜிஸ்டர்ல பாலசுதான் போட்டிருந்தாங்களே. அவ ஒரு குழந்தை, செத்து போயிட்டா. அவ ஒரு 3 மாச குழந்தை. நீங்க ரெஸ்ட் எடுங்க, மைண்ட் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். என் மனசு இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு. அமைதி. சார், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வாங்க வேண்டிய மருந்தெல்லாம் இதில் எழுதியிருக்கும். அப்புறம் பெட் ரெஸ்ட் வேணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு லைட்டாக ஃபுட் எடுத்தால் போதும். எல்லாமே இதில் எழுதியிருக்கும். போலாமா?
எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கா? ரத்தம். உங்க கையில ரத்தம். எங்க உனக்கு அப்படி தோணுது? அவ்வளவுதான், வா. என்ன தொடாதீங்க. என்ன தொடாதீங்க. தொடாதீங்க. ரத்தம். ம். உனக்கு இப்ப பசிக்குதா? நேத்து ராத்திரி என்ன மயக்கமாயிட்டேன். எனக்குள்ள இருந்த உயிரையும் நீங்க பறிச்சிட்டீங்க. இதோ இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பசிக்குதான்னு கேக்குறீங்க. நான் இப்போ ஒரு மிஷன் தானே. நீங்க ஆசைப்படும் போது நான் வேலை செய்யற ஒரு மிஷன். மிஷனுக்கு தான் பசி தாகம்லாம் இருக்காதே. பசி தாகெல்லாம் வந்தாதான் தெரியும். வேணும்னா நீ சொல்லிருக்கணும். சரிதான். சொல்லாம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மனுஷத்தன்மை வேணும்ல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கண்டவன் குழந்தை அழிச்சாச்சுல்ல. அடுத்து நான் என்ன பண்ணணும்? நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம். இனி எனக்கு பசிக்காத. உங்க பசிக்கு தாகத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கல்ல, அது போதும். வீம்பு பண்ணி உடம்பு கெடுத்துக்காது. உங்க அடியை தாங்குற சக்தி என் உடம்புக்கு இருக்கு, அது போதாதா? நீ யார தோக்கடிக்க போற? நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில இது வரைக்கும் எதுலேயுமே ஜெயிக்காத எனக்கு வெற்றி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாமே வெற்றிகரமா தான் இருக்கு. ஆமா, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கிட்ட பேரை மாத்தி சொன்னியா? இல்ல. ஆனா அவங்க வேற ஏதோ பேர் சொன்னாங்களே. அகிலா, அந்த பேரை தானே நீ அங்க சொன்ன? ஆமா. எதுக்காக நீ அந்த பேர் சொன்ன? ஏன்னா அதுதான் என்னுடைய பேரு. உன்னோட பேரா? அகிலா எப்படி உன் பேராகும்? நீ பாலசுதா இல்ல? இல்ல, என் பேரு அகிலா தான். அப்ப பாலசுதா என்னன்னா? அவ இன்னைக்கு காலையில இறந்துட்டான். சாரி, சாகல, கொன்னுட்டாங்க. அவள பாலசுதாவ நீங்க கொண்டுட்டீங்க. அவ 3 மாசம் குழந்தை.
அவளை கொண்டுட்டீங்க. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இந்த போட்டோவையே எடுத்து பாரு. இந்த ப்ரூஃபை உனக்கு காட்டலான்னு தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். அப்படியும் நம்பிக்கை வரலன்னா தம்பிக்கு அட்ரஸை கொடு, நேர்ல போய் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா. அவங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கா. ஃப்ளாட்ல தான் இருக்காங்க. இங்க இருக்கிற மாதிரி பெரிய ஹாலெல்லாம் இருக்காது. என்ன தண்ணி பஞ்சம் தான் கொஞ்சம் அதிகம். குடிக்கிற தண்ணி கூட ஒரு மாதிரியா வாசனை வரும். அங்க இருக்கிற வீடு, மக்கள், இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க திரும்பி வந்திருக்கோம். அவ ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. அதுதான் கவலையா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எடுத்த முடிவு. பாலா உங்ககிட்ட சொல்லாததுக்கு உங்க மேல ஏதாவது அவளுக்கு கோவம் இருக்கலாம். நீங்களாவது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. உண்மையை சொல்லட்டுமா, அது ஒரு பெரிய விஷயமாவே நான் நினைக்கல. நான் வந்து லாங் டூர் எல்லாம் போகும்போது எப்பவும் ஒரு கேமரா எடுத்துட்டு போவேன். அதுல தான் எடுத்தேன். இந்த போட்டோ அவங்க இருக்கிற பிளாட்டுக்கு முன்னாடி எடுத்தது. அப்புறம் இது வந்து நாங்க போற வழியில் எடுத்தது. இதை விட அதிகமா உனக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்பா? நாங்க பாலாவை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டியே என்ன? நாங்க கடத்திட்டு போயிருந்தா அவ இந்த மாதிரி போட்டோ போஸ்ட் கொடுப்பாளா என்ன? எங்க கிட்ட அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட நாங்க தேடி வந்திருக்க மாட்டோம். வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருமான்னு வேணும் சொன்னான். ஆனா அவ தான் ஏதோ அடம் பிடிச்சிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டா. அம்மா, உங்க வீட்டுல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லைன்னு தான் பாலா சொன்னா. அவ என்கிட்ட கூட சொல்லாம தான் போனா. நான் கூட அவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துருவான்னு தான் நினைச்சேன். நீ போய் ஹரிக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துருவாமா? ஹரி, நீ கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும். நீ நல்ல மீனை வறுத்து கொண்டு வா. ஓ, மீனை வறுக்கிறது ஒண்ணுதான் குறை. இங்க பாருங்க, பாலா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? முகத்துல சிரிப்பே இல்லாம. அது எனக்கு இப்பதாப்பா ஞாபகம் வருது. நம்ம ஸ்டேட் பார்டர் தாண்டின உடனே பாலா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அங்க போய் சேரும் போது அவ ரொம்பவே டல் ஆயிட்டா. அந்த டயர்டு தான் மூஞ்சில தெரியுது. தம்பி, நாங்க யாரும் மனுஷங்களை கொண்டு சாப்பிட்ற மிருகங்கள் கிடையாது. நான் என்னோட 2 மருமகள்களையும் என் சொந்த பொண்ணாதான் பாக்குறேன். இப்ப எல்லா சந்தேகமும் தீந்துடுச்சுல. எனக்கு இந்த போட்டோஸோட காப்பி வேணும். அம்மா கிட்ட காட்டணும். அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. வேற காப்பீஸ் இல்லையே. வேணா நான் ஒன்று பண்றேன். இதுல இருந்து இந்த இந்த ஒரு போட்டோ நீ வச்சுக்கோ. புனேல இருக்க வேணுவோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா. டேய், எழுதி கொடுறா. நான் எழுதி தரப்பா. நான் நாளைக்கு திரும்ப வெளிநாட்டுக்கு போறேன். லீவ் முடிஞ்சிருச்சாப்பா? இனி எப்ப திரும்ப வருவ? வர 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்துக்க முடியும். வெளிநாட்டு வாழ்க்கைன்னா அப்படித்தானே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாப்பா சாப்பிடலாம். வாங்க. இந்தா அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. தேங்க்ஸ். இனிமே சந்தோஷமா சாப்பிடலாம்ல. போய் கை கழுவிட்டு வாப்பா. போப்பா.
ஹலோ, நீ உன் கல்யாணம் முடிஞ்சா கூட எழுதி முடிக்க மாட்ட போலியே. தங்கச்சி இப்படி எழுதி கஷ்டப்படுறாளேன்னு உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல. வேடிக்கை பாக்குறதுக்கு வந்து உட்கார்ற. ஆமா, இந்த ஒரு வேலையாவது நீ ஒழுங்கா பண்றியா? பாத்தியா, உங்க கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வேலை பார்த்தேன் தெரியுமா? அதுக்காகவாவது கொஞ்சம் வேலை செய்ய சொல்லு. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சொந்தக்காரங்களது மட்டும் எழுதினா போதும். அம்மா, யார் பூனேல இருக்கா? பாலசுதா வேணுகோபால். லோட்டஸ் அபார்ட்மெண்ட், சத்ரபதி லேக், பூனே. யார் பிரீத்தி இந்த பாலசுதா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப நான் உனக்கு யாரு? என் மனசுல நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. நீங்க எங்க போறீங்க? இங்க இருந்து கொஞ்சம் அட்ரஸ்லாம் எழுதி கொடுங்க. நீ இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இந்தாங்க. ஆமா, இந்த பாலசுதாவை பத்தி நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. இதுவரை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரலையே. பூனேலியே வேலை பாக்குறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் அங்க வேலை செய்யறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்லான்னு விசாரிச்சப்பதான் அவ பூனேல இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. என்னாச்சுங்க? அட்ரஸ் எழுத சொன்னா படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. சாரி. இவர் எப்பவுமே இப்படிதான், பொறுப்பா எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அண்ணன் மட்டும் பொறுப்பா நடந்துட்டு இருந்தா இந்நேரம் என் அண்ணனோட வாழ்க்கை வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன் அப்படி? எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் தெய்வ வாக்கா எடுத்துப்பாரு. சொந்த விஷயத்துல நல்ல பொறுப்பாவும் தானா முடிவெடுக்கிற இடத்துல இருந்திருந்தா இப்படி சாதாரண ஒரு வேலை பாக்குற நிலைமை வந்திருக்குமா? அப்பாவை விட பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இவர் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. இவர் அப்புறம் பார்க்க கூட முடியாது. இப்ப என்னோட டாடியோட நிலைமைய பாத்தியா? அவருக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. வீட்டுக்கு வந்து மம்மி சமைக்கிற சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட கூட அவரால் முடியல. அவர் சாப்பிடும்போது கூட காதுல போன் இருக்கும். சரிதா, இத நான் பர்சனலா போஸ்ட் பண்ணிக்கிறேன். சூரஜ் போகும்போது ஒன்னா போஸ்ட் பண்ணிடுவாரு. இல்ல வேண்டாம், இத நானே அனுப்பிக்கிறேன். நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சப்ப நாங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். எங்க இருந்தாலும் பாலா கல்யாணத்துக்கு நானும், ஏன் கல்யாணத்துக்கு அவளும் தான் கல்யாண பொண்ண கைய பிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு பேசியிருந்தோம். அவ கல்யாணத்துக்கு என்னால அப்படி செய்யவே முடியல. இப்போ என்னோட கல்யாணம். அவ இருக்கிறதோ வெளியூர்ல. என்னோட இன்விடேஷன் அவளுக்கு கையில கிடைக்குமான்னு கூட தெரியல. உன் கல்யாணத்துக்கு அவ வந்தே ஆகணும்னு நீ ஆசைப்பட்டனா நம்ம அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி விடுவோம். நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலையில சுதந்திரத்தோட அவ இப்போ பூனேல இல்ல. நான் ஒரு நாள் பாலசுதாவோட அக்கா புருஷனை நேர்ல பார்த்தேன். அப்பதான் அவர் என்கிட்ட அவ இருக்கிற நிலைமைய பத்தி சொன்னாரு. எந்த விதத்திலையும் அவளோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஏன், அவளுக்கு என்னாச்சு? ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாததால அவளோட வாழ்க்கையை இன்னைக்கு வீணா போச்சு. அவளோட தலையெழுத்தை எல்லாரும் சேர்ந்து மாத்தி எழுதிட்டாங்க. இப்போ புருஷங்கிற பேர்ல ஒரு அரக்காவல பாடா படுத்துட்டு இருக்கான். நீங்க எழுதலையா? நான் எழுதுனா தப்பாயிடும். அப்பா வந்துட்டோம், கேட்டுட்டே எழுதலாம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாம தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம். இது வெளியூர்ல எடுத்த போட்டோ தானே? இத பார்த்தாலே அவங்க சந்தோஷமா இருக்கிறது தெரியலையா?
ஆனா அவ முகத்துல சந்தோஷமே இல்லையே. அங்க போய் சேர்ந்த உடனே அவளுக்கு ஒரே வாமிட்டா வந்துருச்சான். அதான் இப்படி இருக்கலாம். அப்புறம் அப்பா அம்மா நீங்களாம் நினைக்கிற மாதிரி கடத்திட்டு போறதுக்கு இது என்ன வெளிநாடா? எவ்வளோ செக் போஸ்ட்ல செக்கிங்கை தாண்டி தான் பூனே வைக்க போக முடியும். அப்படி கடத்தி கூட்டிட்டு போயிருந்தா பாலக்கா ஏதாவது ஒரு செக் போஸ்ட்ல கத்தி கூச்சல் போட்டிருக்க மாட்டாங்களா? இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீ இந்த டைலாக்கே சொல்ற. ஏமா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா இந்த டென்ஷனே தேவையில்லைல்ல. நாம எல்லாரும் இங்க எவ்வளவு பயந்து போனோம். நல்ல வேளை நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருந்தா நமக்கு தான் அசிங்கமா போயிருக்கும். அப்போ நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேலையா? கொடுத்திருந்தா என்ன இருக்கும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும்பா. இப்போ என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதானா? அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்திருப்பாரு. நீ மாப்பிளைய பத்தி மட்டும் இங்க பேசாதம்மா. இப்போ உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்குல்ல? ஹரியண்ணன் தான் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. இருக்கிற கோவத்தெல்லாம் என் மேல காட்டினாரு. இப்ப என்னாச்சுன்னா? நல்ல வேளை நாம பயந்த மாதிரி எதுவும் ஆகலல்ல. நீ நிம்மதியா நாளைக்கு கல்ஃபுக்கு போலாம்பா. நாளை காலையில 5 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. உன்னை அனுப்பி வைக்க தான் நானே வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையுமே பேக் பண்ணலாம். இருந்தாலும் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. நீங்க இன்னும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹரியண்ணனுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணுங்கம்மா. ஆனாலும் அவ இவ்ளோ கல்நெஞ்சக்காரியா இருக்காளே. வெளியூருக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாளே. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நன்றியே இல்லைன்னு சொல்றது உண்மைதான் போல. இத சொல்ற நீ ஒரு பொண்ணுதாங்கிறத மறந்துடாதமா. என்ன இருந்தாலும் அவ பண்ணது தப்புதான். அவளை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அவளை கூப்பிட்டு திட்ட போறேன். இங்க நாம எல்லாரும் எவ்வளவு பயந்து போனோம். நாம பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா நிம்மதியா இருக்க முடியுமா? ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இருக்கிறது இல்ல. ஏண்டா நீயாவது ஒரு ஃபோன் பண்ணலாம்ல? உன்கிட்ட நம்பர் இருக்குல்ல? 2 நம்பர் இருக்கு. ஒன்னு அவர் இருக்க ஃபிளாட்டோட நம்பர், இன்னொன்னு அவர் ஆபீஸ் நம்பர். ஃபிளாட் நம்பருக்கு கால் பண்ணா சில டைம் தான் லைன் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஓ சரி, எதுக்கும் நீ கால் பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணேன், ஆனா எடுக்கல. ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சுல, அதனால வேணுக்கு கால் பண்ணாலும் கிடைக்காது. அங்க மொபைல் ஃபோன் இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறேன். போகும்போது நான் நம்பர் தரேன், நீ வேணா கால் பண்ணி பாருக்கா. நீ போய் போன்ல யாருன்னு பாரு. ஹலோ, ஆமா ஹரி இல்ல, நான் அஜய். என்ன விஷயம்? இருங்க, நான் ஹரியண்ண கூப்பிடுறேன். ஹரியண்ண, என்னடா? இந்தாண்ணா உங்களுக்கு தான் ஃபோன். யாரு? யாருன்னெலாம் சொல்லவே இல்லை, யாரோ பொண்ணு தான். ஹலோ, யாரு? நான் யாரு என்னன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல. நான் இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னா பாலசுதாவை பத்தி சில தகவல் சொல்றதுக்கு தான். பாலாவை பத்தியா? பாலசுதாவை பூனைக்கு கூட்டிட்டு போனது அவளோட சம்மதத்தோட தானே நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஹலோ, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்ப ரொம்ப முக்கியம் உங்க தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். பாலாவுக்கு என்னாச்சு? உங்க தங்கச்சிய நல்லா ஏமாத்தி தான் வேணுகோபாலும் உங்க பிரதர்ஸும் கூட்டிட்டு போனாங்க. ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அவளை ஒரு கார்ல ஏத்தி தான் கூட்டிட்டு போனாங்க. போற வழியில அவ கத்தி கூச்சல் போட்டானா போலீஸையும் பொதுமக்களையும் நம்ப வைக்கிறதுக்காக பாலசுதா ஒரு மன நோயாளின்னு சர்டிபிகேட் கூட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச ஆளுன்னு நினைச்சுக்கோங்களேன். பாலசுதாவை உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அவங்க இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்க. நீங்களும் முட்டாள் மாதிரி அவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டீங்க. நீங்களும் முழுசா நம்பி இருக்க மாட்டீங்க, ஆனா நம்புற மாதிரி நடிச்சிருப்பீங்க. தங்கச்சிங்கிற சுமையை இறக்கி வைக்க உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நீங்க போய் உங்க தங்கச்சியை காப்பாத்துவீங்கன்றத நம்பிலாம் நான் இத சொல்லல. இனி நீங்க நினைச்சா கூட உங்களால அது முடியாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்கன்னாவது சொல்லுங்க. அதுக்கு தைரியம் இல்லையா என்ன? இல்ல சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நான் போனை வைக்கிறேன். பூனைக்கு போனதுமே வேணுகோபால் என்ன பண்ணான்னு தெரியுமா? பாலா வயித்துல இருந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டான்.
அபோர்ஷன் பண்றதுக்கு அவன் சொன்ன காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தை அவனோட குழந்தை இல்லையா. நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கே வெளியூருக்கு போறீங்கல்ல, அத முதல்ல பாருங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி இத கூட உங்ககிட்ட நான் சொல்லனா, தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன்னு நீங்க கிளம்பி போயிடுவீங்க. அது ரொம்ப தப்புங்க. இனிமே உங்க மனசாட்சி அப்பப்போ உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் வைக்கிறேன். ஹலோ. டேய், நீ என்ன ரிசீவரை கையில வச்சுக்கிட்டே கனவு கண்டுட்டு இருக்க? என்ன ஆச்சுடா? யார் ஃபோன் பண்ணாங்க? யாரோ ஒரு லேடி. யார் அவங்க? நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சுடா? யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனையா? நீ கொஞ்சம் டேய், எங்கடா? விடுறா. என்னடா? அது நீ வாக்கா கொஞ்சம் பேசணும். ஏய், என்னன்னு சொல்லு. வா. எங்கடா கூட்டிட்டு போற? பாலாக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாங்கா. ஆபத்தா? என்ன ஆபத்து? அப்படிப்பட்ட ஆபத்து இல்ல. வேணு பாலாவை ஏமாத்தி தான் கூட்டிட்டு போயிருக்கான். யாரு சொன்னா? அவளை பத்தி எல்லா டீட்டெயிலும் கிளியரா தெரிஞ்ச ஒரு லேடி தான் கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இனிமே நம்ம என்ன பண்றதுடா? எனக்கு தெரியலக்கா. ஐயோ, அவங்க எல்லாரும் ஒரு ஏமாத்துக்காரங்கன்னு என் வீட்டுக்காரரு அப்பவே சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதை யாருமே நம்பல. இப்படி திட்டம் போட்டு நம்மள ஏமாத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேக்கா. திடீர்னு ஒரு நாள் வேணு நல்லவனா மாறிட்டான்னு சொன்னதும் நம்ம யாருமே நம்பி இருந்திருக்க கூடாது. இப்போ அவன் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி பாலாவை பூனைக்கு கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் ஏமாத்துவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நம்மள அவன் ஏமாத்திட்டானேக்கா. எவ்வளவு அன்பா இருந்தா, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பழகுனா. அவன் ஒரு பெரிய கிரிமினல். அவளை அவன் கூட அனுப்புனதுதான் நாம பண்ண பெரிய தப்பு. ஐயோ, அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவளால இதெல்லாம் எப்படிடா தாங்கிக்க முடியும்? கடவுளே. இப்போதைக்கு நமக்குள்ள மட்டும் இது இருக்கட்டும்க்கா. வீட்டுல யாருக்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேணாம். இத சொல்லாம எப்பரா இருக்கிறது? சொன்னா என்ன பண்ண போறாங்க? அவங்களும் சேர்ந்து டென்ஷன் ஆவாங்க. அவ விஷயத்துல நாம ஏதாவது பண்ணணும். என்ன செய்யறதா இருந்தாலும் நாளைக்கு காலையில 5 மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் யாருதான் செய்வா? என் வீட்டுக்காரர்கிட்ட இது விஷயமா ஏதாவது ஹெல்ப் கேட்டா என்ன அடிச்சே கொன்னுடுவாரு. என் வேலை போனாலும் போட்டோன்னு சொல்லி நான் இங்கே இருக்க போறேன்க்கா. முட்டாள்தனமா பேசாதடா. நீ பாக்குற வேலையை நம்பிதான் இந்த வீடே இருக்கு. அப்புறம் அவளை யார் போய் காப்பாத்துறது? அஜய்க்கு எக்ஸாம் வேற இருக்கு, அவன் படிக்கணும். அப்பா கிட்டயும் இது சொல்ல முடியாது. தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்னால நிம்மதியா எப்படிக்கா ஊருக்கு போக முடியும்? நீ உன்னோட வேலையை விட்டுட்டு எல்லாம் அவளை தேடி போக வேணாம். அப்புறம் என்ன பண்றது? வேணும்னா நாம ஒண்ணு பண்ணலாம். என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அவளோட பாடி வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம். ஜெயா, இங்க பாரு. அங்க நின்னு பேசிட்டு இருக்காம உள்ள வாமா. ஹரிக்கு எடுத்துட்டு போக பலகாரம் ஏதாவது செய்யணும்ல? இது வேற யாருக்கும் தெரிய வேணாம், அதுதான் நல்லது. அக்கா,
நீங்க கிளம்பிட்டீங்களா? கடையில 2 பெங்காலி பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் 4 மணிக்கு எங்கேயோ வெளியே போகணுமா. ஆமா, அந்த வேணுவோட பொண்டாட்டியை நீங்க பாத்திருக்கீங்களா? உன்னை இன்னும் ஒழுங்கா பார்க்கவே எனக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் என்ன? இனிமே டைம் கிடைச்சாலும் நீங்க அந்த பக்கம் மட்டும் போகாதீங்க. ஏம்மா? அவ ஆள் ஒரு மாதிரிங்க. அவளுக்கு எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் உடனே லவ் பண்ற நோயின்னு நினைக்கிறேன். அது உனக்கு எப்படி தெரியும்? கட்டின பொண்டாட்டிய பத்தி அவ புருஷனே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த மெண்டல் சொல்றதை யார் நம்புவா? வேணு இப்படி குடிச்சு நாசமா போறதுக்கு காரணமே அவன் பொண்டாட்டி தாங்க. அப்படியா? ஆமாங்க. அன்னைக்கு அவளையும் கூட்டிக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அவ ஊர்ல இவன் கூடயோ அப்படி இப்படி பழகி உண்டான கருவை கலைக்கதான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல அவளை நீங்க பாத்திருக்கீங்களா? எதுக்குமா பார்க்கணும்? வந்த அன்னையில இருந்து தினம் நடு ராத்திரி அவ கத்துற சத்தத்தை நம்ம கேட்கறோம்ல. அவ பண்ற வேலைக்கு அடிக்காம இருப்பாங்களா? நான் இப்படி கண்டவன் பின்னாடி சுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் உன்னை அடிக்கிறதா? அடிக்க மாட்டேன், உன்னை கொன்றுவேன். எனக்கு தான் உங்களை தவிர யாரும் நினைப்பும் இல்லையே. அது கரெக்ட். என்ன மாதிரி ஒரு ஏகபத்தினி விரதம் கிடைச்சது ஓ யோகம். அது எனக்கு தெரியாதா? அதுக்கு தான் அந்த பொண்ணு முன்னாடி நீங்க போக வேண்டாம்னு நான் சொல்றேன். ஒரு பொண்ணு மட்டும் துணிஞ்சிட்டா அவ எப்பேற்பட்ட ஆம்பளையும் மயக்கிடுவாங்க. இங்க பாரு பிரமிளா, நீ என் மனசுல இருக்கிற வரைக்கும் வேற எந்த பொண்ணாலையும் என் மனசை எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்கு இப்போ? வேர்வை வாட அடிக்காம இருக்கத்தான். இப்ப கொஞ்ச நாளா உங்க மேக்கப்லாம் அதிகமாயிட்டே தான் போகுது. நம்ம ஒரு கடை நடத்துறோண்டி, அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. வரேன். அப்புறம் அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீ கதவை போட்டிக்க. சரி. साहब, आपका बीवी का नाम बालासुधा है ना? साहब, उस नाम पे आपको एक लेटर आया था। लेटर? हाँ साहब, लेकिन मैं वो देने उसके साथ में जाया था। उसके नाम अकीला ऐसा बोला था। அன்புள்ள பாலாவுக்கு நான் பிரீத்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னோட அட்ரஸை வாங்கினேன். இது உன் கையில எப்படியாவது கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த மாசம் 23ஆம் தேதி எனக்கு கல்யாணம். ஒருவேளை இந்த லெட்டர் உன் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி என் கல்யாணமே முடிஞ்சிருக்கலாம். உன்னால முடிஞ்சா இதுல எழுதியிருக்க என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண. அன்புடன் பிரீத்தி. அவளோட கல்யாணம்.
நீங்க எப்போ வந்தீங்க? ஏடா உனக்கு இங்க என்னடா வேலை? யோ சட்டையில இருந்து கையடியா. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கா ஓடிடு. ஓ அவ ஓடிட்டாளா? சொல்றா உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னடா தொடர்பு? சொல்றா சொல்றா. சொல்ல புரியலையா? இதெல்லாம் ஒண்ணு சும்மா இங்க வந்து ஜன்னல்ல எட்டி பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா வேலை? புரியலையா? சொல்றா 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 சொல்றா. அவனை விட மாட்டேடா. விட மாட்டேடா. சொல்றா சொல்றாங்கடா. விடு. ஏடி உனக்கு இவனுக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லு. எதுக்குடி இவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தா? சொல்லு. உண்மையை சொல்ல புரியலையா? ஓடி உள்ள. அவ கூட ஓடி போலான்னு பாத்தியா? சண்டை போடல. அவன் தான் இந்த மாதிரி கை வைக்கிறான். மரியாதையா அவனை கூட்டி போடு. ஒரு நிமிஷம் இங்க இருந்தா அவ்வளவுதான் கொன்னுடுவேன் அவனை. சொல்றேன். சொன்னா கேளுங்க. முதல்ல நீ உள்ள போடி. ஓடி உள்ளன்றா. உனக்கு இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பத்தல இல்ல? இவனை வச்சுக்கிறேன். நீ தூங்கவே மாட்டியா? அந்த சுதாகர் எதுக்காக நீங்க வந்தா? அவன் ஜன்னல்ல நின்னுக்கிட்டு என்னடி சொன்னா? எனக்கு தெரியாதுங்க. ஏய் அவன் உன்னதான் பார்க்க வந்தாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சது. நான் முதல் தடவை இப்பதான் நான் அவரையும் பாக்குறேன். ஏய் சும்மா நடிக்காதடி. ஊர்ல நீ ஏகப்பட்ட பேரோட சுத்தி இருக்கலாம். ஆனா இங்க நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ண. ரோட்ல போற ஆம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ள வர வைக்கிற கேவலமான ஒரு பொம்பளை நீங்க எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க? என்ன அனுப்பிடுங்க. நான் எங்கேயாவது போய் தொலைறேன். உன்னோட ஆசை அதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டி. சின்ன கேப் கிடைச்சாலும் நீ எஸ்கேப் ஆயிடுவ இல்ல? இனி சுடுகாட்டை தவிர வேற எங்கேயும் நான் போக போறது கிடையாது. எங்கேயாவது போய் சாவுடி. ஒரு பொண்ணா என்னால எவ்வளவு தாங்க முடியுமோ நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேல தாங்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் எதுக்கு நான் போய் சாக போறேன்? இதுக்கு மேல நீங்க தான் என்ன பொறுத்துக்கணும். என்ன காயப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இப்ப நானும் காயப்பட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்தது புது ஜென்மம் இல்ல. அதுக்காக என்னையே நான் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ காயப்படுறியோ ஆனந்தப்படுறியோ என்ன வேணாலும் பட்டுக்கோ. ஆனா நீ என்னதான் மாறினாலும் இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ என் பொண்டாட்டின்னு. வெறும் பொண்டாட்டி இல்ல, வாய்ப்பு கிடைச்சா எவனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிடுற பொண்டாட்டி. இங்க அப்படித்தானே எல்லாருமே பேசுறாங்க. ஒழுக்கங்கெட்ட பொண்டாட்டிய அவன் புருஷன் அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் பக்கத்துல பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்கல்ல. நான் அப்படிப்பட்டவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே அப்பப்ப நீங்க என்ன ஹிந்திலையும் திட்டுறீங்க. டெரஸுக்கு துணி காய போட போனா எங்க அவங்க புருஷனையும் நான் வளைச்சு போட்டுருவனோன்னு பயந்துகிட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் குசு குசுன்னு பேசுறதே நான் கேக்குறேங்க. இப்ப அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் கேவலமான ஒருத்திய தெரியாம கல்யாணம் பண்ண ஏமாளி புருஷன் தான் நீங்க. அவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதனாலதான் நீ எல்லார்கிட்டயும் உன் பேரை மாத்தி சொல்றியா? நான் என் பேரை மாத்தல. கேக்குறவங்க கிட்ட எல்லாம் உன் பேரு அகிலான்னு தானே சொல்ற? யார்கிட்ட எல்லாம்? கீழ் பிளாட்ல இருக்கிற சுஜித் சர்மாவோட அம்மா கிட்ட நீ அகிலான்னு தானே சொல்லிருக்க. இங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்டயும் நீ அப்படிதானே சொன்ன? அதுதானே என் பேரு. அப்ப பின்ன பாலசுதா யாரு? அவ செத்து போயிட்டான்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நீ விளையாடுறியா? இப்ப நான் கேக்குறேன், உன் பேர் என்னடி? அகிலா. உண்மையான பேரை சொல்லடி. அகிலா. அகிலா. என் கிட்ட அடி வாங்குற சக்தி கூட உன் உடம்புல இல்ல. சொல்றி என்னடி உன் பேரு? நீங்க என் கழுத்தை நெரிச்சு கொண்டு உங்க காலடியில போட்டாலும் என் பேரு அகிலா தான். உனக்கு பைத்தியம்டி. வெறும் பைத்தியம் கிறுக்கெல்லாம் கிடையாது. முத்தி போன மனநோய். என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிட்ட பைத்திய நோய். உன்னோட இந்த நோயை குணப்படுத்த எனக்கு ஒரு நாள் போதுண்டி. இனி இந்த நோய் என்னை விட்டு போகாது வேணுகோபால். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.